இப்படியெல்லாம் கருவாட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா 3 நாள் கூட வச்சு சுண்ட வச்சு சாப்பிட்லாம். கருவாடு கத்திரிக்காய் அது கூட முட்டை சேர்த்து செய்திங்கன்னா நீங்களே அசந்து போகிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ அதுக்காக ஒரு மண் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 3 நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல் பூண்டு வந்து இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணுன்னு இது கூட ஒரே ஒரு வரமிளகாவும் இது போல் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு 2 பழம் தக்காளியும் அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 பழம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அரைச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கிக்கிறேன். பச்சை வாசம் போகும், இது நல்லா வதங்கணும். இப்போ இதில் தூள் ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்பு எப்படி வச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த டைப்பில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக செம்ம சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்துலேயே சாப்பிட்றதுக்கும் சரி, பழைய சாதத்துக்கு மறுநாள் நல்லா சுண்டை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு பெரிய துண்டு கருவாடு, நெய் மீன் கருவாடு தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். பெரிய துண்டாக ஒரு 40 கிராம் அளவுக்கு இந்த கருவாடு துண்டு இருக்கும். நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கருவாடு துண்டை சேர்த்துட்டு இந்த கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்கிறேன். கருவாடை சேர்த்துட்டு லைட்டாக அடுப்பை மீடியமாக வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் கருவாடு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சிரும். நெய் மீன் கருவாடுங்கிறதுனால இந்த கருவாடு நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்து செய்யலாம். நெத்திலி கருவாடு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை நான் இது போல் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பெஞ்சு கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. அப்போ கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியும் புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். அதிகமாக தேவையில்லை. ஒரு லெமன் சைஸ், சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி சேர்த்துனா போதுங்க. நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ புளி கரைசலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்க்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வேக வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும். இப்போ ரொம்ப சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கருவாடு, முட்டை, கத்திரிக்காய் சேர்த்து செய்த குழம்பு. இதை செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கருவாட்டு குழம்புல முட்டை சேர்த்து செய்யலாமான்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக செய்யலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.